வணக்கம். ஜூலை 12ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ்ஏ உடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாகி இருக்கு. ஜூன் மாதத்திற்கு குறைஞ்சிருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் 3% ஜூன் மாதத்தில் இன்ஃப்ளேஷன் 0.1% குறைஞ்சிருக்கு. எதிர்பார்த்தது வந்து மேலே போகும் அல்லது ஃப்ளாட்டாக இருக்குன்றது தான், ஆனால் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். மே மாதத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தது இன்ஃப்ளேஷன். இப்போ மறுபடியும் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறது குறித்து யோசிப்பாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஆர்பிஐ கவர்னர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் குறித்து என்ன சொல்லியிருக்காரு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் குறித்து பேசுவது டூ அர்லியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அன்சர்டன் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் இருக்குது. 5% பக்கத்தில் இருக்குது இன்ஃப்ளேஷனும். அது அவங்களுடைய டார்கெட்டான 4% உள்ளார வர ஒரு நம்பிக்கையும் வர வேண்டும். அதனால் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் குறித்து பேசுவது டூ அர்லியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ். தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. பட்ஜெட் 2024 டூரிசம் இண்டஸ்ட்ரி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க அரசுக்கு. ஸ்டாண்டர்டாக அவங்க 12% ஜிஎஸ்டியை போடணுன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இப்போதைக்கு அறைகள் பேஸ் பண்ணி ஜிஎஸ்டி மாறுது. சில அறைகளுக்கு 12%, சில அறைகளுக்கு 18%. என்ன விலை அந்த அறைக்கோ அது பொறுத்து ஜிஎஸ்டியும் மாறுது. இப்போ ஸ்டாண்டர்டாக 12% கொண்டு வர வேண்டும் அரசுன்ற கோரிக்கையை டூரிசம் இண்டஸ்ட்ரி முன்வைத்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஜூலை 12ஆம் தேதி இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் HCL டெக்னாலஜிஸ், 5 பைசா கேபிட்டல், ஓரியண்டல் ஹோட்டல்ஸ் மற்றும் இந்தியன் ரெனியூவல் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. எஸ் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். ப்ளூம்பர்க் வந்து ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் எஸ் பேங்க்ல ஷேர்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் அந்த எண்ணம் கிடையாதுன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. HPL எலக்ட்ரிக் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 20% அதிகரிச்சிருக்கு HPL எலக்ட்ரிக். அதற்கு முக்கிய காரணம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 2000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஸ்மார்ட் மீட்டர்ஸ்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த செய்தி நாமளும் நேற்று வீடியோவில் பார்த்ததும் அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். நேற்று HPL எலக்ட்ரிக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ஓரியண்டல் ரெயில் இன்ஃப்ராவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று அப்பர் சர்க்கியூட் 5% எட்டியது. இந்தியன் ரயில்வேஸ் கிட்டேருந்து 19 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சது. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஓரியண்டல் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல மற்றொரு அப்டேட்டும் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான ஓரியண்டல் ஃபவுண்டரி பிரைவேட் லிமிடெடுக்கு இந்தியன் ரயில்வேஸ் கிட்டேருந்து இப்போ ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 432 கோடி ரூபாய். டாடா எலக்ஸி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டி செல் ரேட்டிங்கை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5500 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து 21% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. JP மார்கன் தொடர்ந்து அண்டர்வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டாடா எலக்ஸிக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 5800 ரூபாய். 17% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 893 கோடி ரூபாய். என்ன ஆர்டர் இது? வாரணாசி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல புது டெர்மினல் கட்ட இருக்கிறாங்க. அதற்காக 893 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ். ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. சென்ட்ரல் ரயில்வேஸ் கிட்ட கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 138 கோடி ரூபாய். NBCC இந்தியா லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. 36 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம்ஸ் அமைப்பதற்கு யார்கிட்ட இருந்து? நவோதயா வித்யாலயா சமிதி கிட்ட இருந்து கிடைத்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க NBCC இந்தியா லிமிடெட். அதானி வில்மர் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரியை சார்ந்த ஓம்கார் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்ல 67% ஸ்டேக் வாங்குறாங்க. 56.25 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க அதானி வில்மர். அதானி வில்மர் தரப்புல மற்றொரு அப்டேட்டும் இருக்குது. அவங்க அக்ஷய பாத்திரா ஃபவுண்டேஷனுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. மிட் டே மீல்ஸ் ப்ரோக்ராம்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப். அவங்களுடைய CSR வழியாக இதை செய்கிறாங்க. CSR கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏஷியன் பெயிண்ட்ஸ் குறித்து நுவாமா என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்மையில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அவங்க விலையை உயர்த்துறாங்க அப்படின்னு, சராசரியாக 1% உயர்த்துறாங்கன்ற அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம். அதற்கு பிறகு நுவாமா புல்லிஷாக இருக்கிறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு. அவங்க பைக்கால தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் இப்போ அவங்க கொடுத்துருப்பது 3450 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விலையை உயர்த்துவதற்கு முன்னாடி, அதாவது ஜூன் மாதத்தில் JP மார்கன் வந்து என்ன நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு.
வீர் ஹெல்த் கேர் லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 89 லட்சம் ரூபாய். யார் கிட்டதுன்ற சொல்லல, யூஎஸ்ஏலேருந்து கிடைத்த ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க வீர் ஹெல்த் கேர் லிமிடெட். பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்கு. ரிலையன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் கிட்ட இருந்து அவங்களுடைய ஒரு சப்சிடி நிறுவனத்திற்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 3 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது. ஒரு ஆண்டுக்கு அதோடைய மதிப்பு 105.6 கோடி ரூபாய். என்எம்டிசி ஸ்டீல் மற்றும் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்காங்க. பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? அரசு அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க இந்த 2 நிறுவனத்திலும். அதற்கான பேச்சுவார்த்தை கடைசி கட்டத்தில் இருக்கு. பிஎம்ஓ கிட்ட இருந்து அவங்க அனுமதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஎம்ஓன்றது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் கிட்ட இருந்து ஒப்புதல் பெறுவதற்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோம். அது என்எம்டிசி ஸ்டீல் குறித்து நம்ம பார்த்துருந்தோம். அதே செய்தி ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் சொல்லியிருக்காங்க போல தெரியுது. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த வீடியோ சேர தருணம் வரைக்கும் 2 நிறுவனம் எந்த பதிலும் கொடுத்த மாதிரி நான் பார்க்கல. ஆனால் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பு மற்றொரு அப்டேட் இருக்கு. மின்ட் பத்திரிகையில் ஒரு செய்திக்கு அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன செய்தி? அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், அவங்கன்றது ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி. ஸ்டேட் அண்ட் ரிஃபைனர்ஸ் கூட அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதற்கு பதில் கொடுத்திருக்காங்க ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. என்ன பதில் கொடுத்திருக்காங்க? இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் கம்பெனி கைவசம் கிடையாதுன்ற விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் தரப்பு அப்டேட் இருக்கு. ரெயில்லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய். ஆனந்த் ரத்தி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 69,018 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 59% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 245 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 73 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு. ஆஹா சோலார் டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. HPCL ரெனியூவபிள் அண்ட் கிரீன் எனர்ஜி லிமிடெட் கிட்ட இருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆம்பே லேபரேட்டரிஸ் IPO முடிஞ்சு லிஸ்ட் ஆகியிருக்கு. NSE SME பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆகியிருக்கு. நேற்று 25% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ரியல் எக்கோ எனர்ஜி லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாயாக மாற்றுறாங்க. இன்ஃபோசிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் இன்ஃபோசிஸ் பப்ளிக் சர்வீசஸ். அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. யாருக்கிட்ட இருந்து? டெலவேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. ஆசாத் இன்ஜினியரிங் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. 5 ஆண்டுக்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. சீமென்ஸ் எனர்ஜி குளோபல் கிட்ட இருந்து. என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. LT ஃபுட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. 1 பில்லியன் பவுண்ட்ஸ் ரைஸ் மற்றும் ரைஸ் சார்ந்த ஃபுட் மார்க்கெட் இருக்கிறது தான் யுனைடெட் கிங்டமில் இப்போ கம்பெனி நுழையிறாங்க. அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டி அங்கே திறந்திருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டில் 100 மில்லியன் பவுண்ட்ஸ் ரெவென்யூ இங்கிருந்து வர வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க LT ஃபுட்ஸ். தனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் தரப்பு அப்டேட் இருக்குது. ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்டதுன்னு சொல்ல ஹைதராபாத் நிறுவனம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. 5.8 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது. டேட்டா பேட்டர்ன்ஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? 6% அதிகரிச்சிருக்கு டேட்டா பேட்டர்ன்ஸ். அதற்கு முக்கிய காரணம் DRDO கிட்ட இருந்து ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்றது. இந்த வீடியோ சேர தருணம் வரைக்கும் டேட்டா பேட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து விளக்கம் நான் பார்க்கல. கோல்டியம் இன்டர்நேஷனல் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 60 கோடி ரூபாய். லேப் க்ரோன் டைமண்ட் ஸ்டட்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கான ஆர்டர் இது. இன்டர்நேஷனல் கிளைண்ட் கிட்ட இருந்து. கிளைண்ட்டுடைய பேரை கம்பெனி வெளியிடலை. HDFC பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். HDB ஃபினான்ஷியலில் HDFC பேங்க் கிட்டத்தட்ட 95% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அதில் 20% ஸ்டேக் அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு ரெலிகார் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1390 ரூபாய். அவங்க கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1-2 மாதங்கள். அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு டபுள் அப்கிரேட் நடந்திருக்கு. பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரெடியூஸ்லேருந்து பையாக உயர்த்தப்பட்டிருக்கு. எடுத்திருக்கிற டார்கெட் 780. முன்ன சொல்லியிருந்த டார்கெட் 500 ரூபாய். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய CNG பவர்ட் ஸ்கூட்டரை அடுத்த ஆண்டுக்குள்ளார அவங்க அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. CNBC TV18 சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். பஜாஜ் ஆட்டோ அவங்களுடைய CNG ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி அடுத்த ஆண்டிற்குள்ளார அவங்களுடைய CNG பவர்ட் ஸ்கூட்டரை அறிமுகம் செய்ய இருக்கிறதாக CNBC TV18 கிடைத்த தகவல். GNA ஆக்சிஸ் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் 2 ரூபாய் முன்னவே அறிவித்தது தான். அதற்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 6. ஹிண்டல்கோ குறித்து மோதிலால் ஓஸ்வால் டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. புது டார்கெட் 800 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பாமர் லாரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 1 ரூபாயாக மாற்றியிருக்கிறாங்க.
பிகாஜி ஃபுட்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க டிஸ்கவுண்ட்ஸ் வழங்கிட்டு இருந்திருக்காங்க. அதை இப்போ திரும்ப பெறுறாங்க பிகாஜி ஃபுட்ஸ். டிஸ்கவுண்ட்ஸ் திரும்ப பெறது மட்டும் இல்லைங்க, தேவைப்பட்ட விலையை உயர்த்துவதற்கும் வாய்ப்பு உள்ளதாக கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல. முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருக்கிறது, இந்த டிஸ்கவுண்ட்ஸ் திரும்ப பெறுவதற்கு முக்கிய காரணம் இன்புட் காஸ்ட் அதிகரிச்சிருக்கு. எவ்வளவு டிஸ்கவுண்ட்ஸ் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் மாறிக்கிட்டு இருக்கு. 10% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ திரும்ப பெறுறாங்க. தேவைப்பட்ட விலையை உயர்த்துவதற்கும் வாய்ப்பு உள்ளதாக கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. மற்றொரு அப்டேட் என்னன்னா, ஏற்றுமதியிலிருந்து அவங்களுடைய வரக்கூடிய வருவாயை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க அடுத்த 3 to 4 ஆண்டுல. இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அவங்களுடைய ஒட்டுமொத்த பிசினஸ்ல 3.5%. IREDA குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஸ்டேக்கை இரட்டிப்பாக்கி இருக்கிறாங்க ஜூன் குவார்ட்டரில். மார்ச் குவார்ட்டரில் 1.36% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. ஜூன் குவார்ட்டர் முடிவில் 2.7% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இந்தியா கிரிட் ட்ரஸ்ட் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 14,54,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹137.50. யார் வாங்கியிருக்கிறாங்க? பெனட் கோலிமேன் அண்ட் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க 14,54,000 ஷேர்ஸ். டெக்ஸ்மேக்கோ ரயில் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல், நிதியாண்டு 2025 அவங்களுடைய வருவாய் வளர்ச்சி 40-45% இருக்க வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. HCL டெக்னாலஜிஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜூலை 12 இன்னைக்கு வெளியிடுறாங்க. அதற்கு முன்னாடி சிஎன்பிசி டிவி 18ல ஒரு ப்ரிவ்யூ, ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க, என்ன எதிர்பார்க்கலான்றது. மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே இந்த Q1 கொஞ்சம் வீக்காக இருக்கும்ன்ற அப்டேட் வெளியிட்டிருந்திருக்காங்க. ரெவென்யூ எதிர்பார்ப்பது சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் ₹27,996 கோடி. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 2% விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிதியாண்டு 2025 கைடன்ஸ் அப்படியே விட்டுருவாங்க. முன்ன என்ன சொல்லியிருந்தாங்க அப்படியே விட்டுருவாங்க. அதில் மாற்றம் இருக்காதுன்னு எதிர்பார்க்குறாங்க. 3-5% ரெவென்யூ க்ரோத். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எதிர்பார்ப்பது ₹3,776 கோடி. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 5.2% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம், உத்தரப்பிரதேஷ் அரசு ஹைபிரிட் கார்ஸுக்கு அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை தள்ளுபடி செய்ய போகிறதாக அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. மாருதி கூட அதை வரவேற்றிருந்தாங்க. மாருதி அதனால் பயன்பெறும்ன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சிஎன்பிசி டிவி 18ல என்ன புதிதாக அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, இது அனைத்து ஹைபிரிட் கார்ஸ்க்கும் கிடையாது, சில கண்டிஷன்ஸை அரசு அறிவிப்பாங்க. என்ன கண்டிஷன் பொதுவாக சொல்கிறாங்கன்னா, அவங்க விலையை நிர்ணயிப்பாங்க. அந்த விலைக்கு உள்ளார வரக்கூடிய வாகனங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அந்த விலைக்கு மேலே இருக்கக்கூடிய காசு இதற்கு எலிஜிபிளாக இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் விரைவில் அரசு அதை அறிவிப்பாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. சன் டிவி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 52 வார ஹையும் எட்டியிருக்கிறாங்க. ₹280 கோடி மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 36 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் அது 1%. மற்றொரு அப்டேட் அதே செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சில ரூமர்ஸும் போய்கொண்டிருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரூமர்ஸ் போய்கொண்டிருந்திருக்கு. ஆனால் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க கம்பெனியுடைய CFO திரு SL நாராயணன். ஜூலை 5 அவங்களுடைய AGM நடந்திருக்கு. அதில் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அந்த மாதிரியான எந்த எண்ணமும் ப்ரொமோட்டர்ஸ் கிடையாதுன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. SJVN குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல், இந்த ஆண்டு இதுவரைக்கும் 63% அதிகரிச்சிருக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஜூன் குவார்ட்டருக்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வெளியிடப்பட்டிருக்கு. அதுலேருந்து கிடைத்த சில தகவல், LIC அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. மார்ச் குவார்ட்டரில் 1.73% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இப்போ ஜூன் குவார்ட்டர் முடிவில் 2.26% உயர்த்தி இருக்கிறாங்க. ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸும் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றது ₹2 லட்சம் வரைக்கும் முதலீட்டாளர்கள். இப்போ 11.6 லட்சம் இருந்திருக்கிறாங்க மார்ச் குவார்ட்டரில். இப்போ அது 12.13 லட்சமாக உயர்ந்திருக்கு. இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உடைய ஸ்டேக்கும் உயர்த்தி இருக்கிறாங்க இந்த கம்பெனியில். 1.54 1.56%. அதிகமாக ஸ்டேக் இந்த கம்பெனியில் வைத்திருப்பது அரசு தான், 81.85%. மினிமம் ஷேர் ஹோல்டிங், இந்த பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் இருக்கணும்னு இவ்வளவு இருக்கணும்னு இருக்குங்க. ஆனால் அது இன்னும் மீட் பண்ணல. ஸோ அரசு அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வாங்க. எப்போ என்ன தகவல்ன்றது இன்னும் வெளியிடலை. ஆனால் அந்த மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் மீட்டிங்காக அரசு ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹10. ஆகஸ்ட் 5 இந்த பேமெண்ட் செய்யப்படும் அப்டேட் கொடுத்திருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 20. ரெவென்யூ ₹62,613 கோடி. இயர் ஆன் இயர் 5.4% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹12,040 கோடி. இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18ல கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறாங்க. எஸ்டிமேட் அவங்க எதிர்பார்த்தது நெட் ப்ராஃபிட் ₹11,989 கோடி. அதை காட்டிலும் அதிகமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க TCS. வருவாய் எதிர்பார்த்தது சிஎன்பிசி டிவி 18ல ₹62,170 கோடி. அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாகத்தான் வருவாயும் அறிவிச்சிருக்கிறாங்க TCS.
கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். இதில் நிறைய ஷிப்பிங் கம்பெனிகள் இருந்திருக்குங்க. ஸ்ரீயாஸ் ஷிப்பிங் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 3240% வால்யூம் அதிகரிப்பு. மேல்கம் இந்தியா 20% ஷேர் ப்ரைஸும் 267% வால்யூம் அதிகரிப்பு. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் 20% ஷேர் ப்ரைஸ் 1129% வால்யூம் அதிகரிப்பு. ஹெச்பிஎல் எலக்ட்ரிக் 20% ஷேர் ப்ரைஸ் 698% வால்யூம் அதிகரிப்பு. IREDA 15% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 180% வால்யூம் அதிகரிப்பு. மாஸ்தா 13% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 1400% வால்யூம் அதிகரிப்பு. சத்தவ் ஷிப்பிங் 13% ஷேர் பிரைஸும் 320% வால்யூம் அதிகரிப்பு. இன்ஜினியர்ஸ் இந்தியா 11% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 630% வால்யூம் அதிகரிப்பு. பொன்னி சுகர்ஸ் 10% ஷேர் பிரைஸும் 133% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஷாப்பர் ஸ்டாப் 7% விழுந்தது, 220% அதிகரித்தது வால்யூம். டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் 6% வீழ்ச்சி, 695% வால்யூம் அதிகரிப்பு. QMS மெடிக்கல் 6% விழுந்தது, 146% வால்யூம் அதிகரிப்பு. டீம்லி சர்வீசஸ் 4% விழுந்தது, 438% வால்யூம் அதிகரிப்பு. கிளென்மார்க் லைஃப் 4% வீழ்ச்சி, 249% வால்யூம் அதிகரிப்பு. டெலிவரி 3% விழுந்தது, 118% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.